அனைவருக்கும் சலாம். வணக்கம். நான் தொடர்ச்சியான முறையில முதலாம் தவணைக்கான பாடத்திட்டம் ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸ் போகுது. அதுல உங்களுக்கு 4.4 உங்களுக்கு தேர்ச்சி மட்டம் 4.4 வங்கி இணக்க கூற்று. அந்த வங்கி இணக்க கூற்றுல நாங்க முதலாவது கிளாஸ்ல முக்கியமான தியரி விடயங்கள் படிச்சோம். இன்றைக்கு உங்களுக்கு வங்கி இணக்க கூற்றோட இரண்டாவது வகுப்பு. சரியா? கிளாஸ் நம்பர் 2. இதோட உங்களுக்கு வங்கி இணக்க கூற்றுட முழுமையான தியரி விடயங்கள் முடிவடையும். இதை நாங்க முடிச்சிட்டு வங்கின கூற்று தொடர்பான பயிற்சி விடயங்களுக்கு போவோம். சரியா? எனவே பாருங்க, இறுதியாக நாங்க வங்கின கூற்றுல படித்த விடயம் ஒரு நிறுவனத்தினால தயாரிக்கக்கூடிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியும் வங்கியினால தயாரிக்கக்கூடிய வங்கி கூற்று மீதியும் சில சந்தர்ப்பங்கள்ல வேறுபடும். அப்படி வேறுபடுவதற்கான காரணங்கள், அந்த காரணங்களை தெளிவான முறையில நாங்க இறுதியாக படிச்சோம். அதுக்கு நாங்க தலைப்புகளை வேறுபடுத்தி படிச்சோம். கால வேறுபாடு, விடுபடல், வழுக்கல், அந்த மூன்று விடயங்களும் எந்தெந்த கணக்குகள்ல சீராக்கம் செய்யணும், அதை எப்படி நாங்க பதிவு செய்யணும், எல்லாத்தையும் தெளிவான முறையில பார்த்தோம். எனவே அதுல தொடர்ச்சியாக பார்ப்போம். உங்களுக்கு டியூட் போடப்பட்டிய குரூப்ல முழுமையான வங்கி இணக்க கூட்டுட ஃபுல் தியரி போட்டுகிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இறுதியா நாங்க காசு கட்டுப்பாட்டு கணக்கும் வங்கி கூற்று மீதியும் வேறுபடுவதற்கான காரணம், கால வேறுபாடு, விடுபடல், வழுக்கல், அதை முழுமையாக படிச்சோம். இன்றைக்கு நாங்க ஆரம்பிப்போம். உட பாட தலைப்பு வங்கி இணக்க கூற்று, அதுல இருந்து போவோம். இப்ப நாங்க இறுதியாக உட வங்கி இணக்க கூற்று பாடத்துல படிக்க வேண்டிய விடயம் வங்கி இணக்க கூற்றும், அடுத்தது சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கும். அதை நாங்க முடிச்சோம்டா பயிற்சிக்கு போகலாம். மிக முக்கியமான விடயம் பார்த்து கொள்ளுங்க. எனவே சகல மாணவர்களும் டியூட்ட பாருங்க. அடுத்த தலைப்பு வங்கி இணக்க கூற்று. அடுத்த சப்ஜெக்ட் போவோம். வங்கி இணக்க கூற்று. இப்போ வங்கி இணக்க கூற்றுனா என்ன விடயம்? வங்கி இணக்க கூற்று. நாங்க ஆரம்பத்திலேயே வங்கி இணக்க கூற்றுக்கு வர இல்லை. நாங்க ஒவ்வொரு விடயங்களா அடிப்படையில இருந்து படிச்சுக்கிட்டு வரோம். ஆரம்பத்துல நடைமுறை கணக்கு, வங்கி கூற்று, அதுல இருந்து ஸ்டெப் ஸ்டெப்பா பார்த்துக்கிட்டு வரோம். இப்பதான் நாங்க வங்கி இணக்க கூற்றுக்கு வந்துக்கிறோம். வங்கி இணக்க கூற்றுண்டா என்ன? இப்ப நாங்க படிச்சிட்டோம். ஒரு நிறுவனத்தினால தயாரிக்கக்கூடிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியும் எப்படி நிறுவனத்தினால தயாரிக்கப்படக்கூடிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி, அடுத்தது வங்கியின் மூலம் தயாரிக்கக்கூடிய வங்கி கூற்று மீதி, இந்த இரண்டு மீதிகளும் சமப்படாதுன்னு சொல்லுகிறேன். இரண்டு மீதிகளும் வேறுபடும். அப்படி இரண்டு மீதிகளும் வேறுபடும் போது நிறுவனத்தினால தயாரிக்கக்கூடிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியும் வங்கியினால தயாரிக்கக்கூடிய வங்கி கூற்று மீதியும் வேறுபடும் போது அந்த வேறுபாட்டுக்கான காரணங்களை கண்டறிந்து அந்த இரண்டு மீதிகளையும் இணக்கம் செய்ய கூற்று, இரண்டு மீதிகளையும் இணக்கம் செய்யும் கூற்று வங்கி இணக்க கூற்று ஆகும். சிம்பிளான விடயம். ஒரு நிறுவனத்தினால தயாரிக்கக்கூடிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியும் வங்கியினால தயாரிக்கக்கூடிய வங்கி கூற்று மீதியும் வேறுபடும் போது அந்த ரெண்டு மீதிகளும் வேறுபடுவதற்கான காரணங்களை கண்டறிந்து அந்த இரண்டு மீதிகளையும் இணக்கம் செய்வதற்காக தயாரிக்கப்படுகின்ற கூற்று வங்கி இணக்க கூற்று ஆகும். இது எல்லாருக்கும் கிளியரா விளங்கும். ஆனா நாங்க ஆரம்பத்துல இருந்து தெளிவான முறையில சிறப்பா படிச்சுட்டு வரோம். ஒரு காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியும் வங்கி கூற்று மீதியும் என்னத்துக்கு வேறுபடுது, அதற்கான மூன்று தலைப்புகள், அதை வகைப்படுத்தி படிச்சோம், எங்கெங்க பதிவு செய்யறது எல்லாம் பார்த்துட்டோம். அப்ப இப்ப நாங்க பாக்குறோம், அப்படி ரெண்டு மீதிகளும் வேறுபடும் போது அதை இணக்கம் செய்யறதுக்காக தயாரிக்கிற ஒரு கூற்று, ஒரு தயாரிக்கிற கணக்க சொல்லுவோம் வங்கி இணக்க கூற்று. இது கிளியரா? லாஸ்டா பாத்துக்கோங்க. வங்கி இணக்க கூற்றுனா மறக்க கூடாது. நிறுவனத்தினால தயாரிக்கக்கூடிய அந்த காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியும் வங்கியினால தயாரிக்கக்கூடிய வங்கி கூற்று மீதியும் வேறுபடும் போது அந்த இரண்டு மீதிகளையும் இணக்கம் செய்வதற்காக தயாரிக்கக்கூடிய கூற்று வங்கி இணக்க கூற்று ஆகும். இது எப்படி தயாரிப்பாங்க? அதாவது சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு, சீராக்கிய காசு கணக்கு அதை தயாரிப்பாங்க. அதுல இருந்து மீதியை பயன்படுத்தி
வங்கி இணக்க கூற்று தயாரிப்பாங்க. பின்னுங்களாக பார்ப்போம். சரியா? இந்த ரெண்டு மீதிகளும் வேறுபடும் போது அந்த காரணங்களை கண்டறிந்து அந்த மூன்று காரணங்கள் கால வேறுபாடு, விடுபடல், வழுக்கல். அது நான் சொல்லிக்கிறேன். விடுபடல் சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்குல வரும், வழுக்கல் சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்குல வரும். அப்ப முதலாவது சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு தயாரிச்சு அந்த சீராக்கிய அல்லது திருத்திய மீதியை பயன்படுத்தி வங்கி இணக்க கூற்று தயாரிப்போம். வங்கி இணக்க கூற்றுல கால வேறுபாடும் வழுக்கலும் பதிவு செய்யப்படும். ஓகே, இப்ப எல்லாரும் டியூட்டா பாருங்க. வங்கி இணக்க கூற்று அதோட வரைவிலக்கணத்தை பாருங்க. குறித்த மாத இறுதியில் உள்ள காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியும் வங்கி கூற்று மீதியும் வேறுபடும் போது அவ்விரு மீதிகளையும் இணக்கம் செய்வதற்காக தயாரிக்கப்படும் கூற்று வங்கி இணக்க கூற்று ஆகும். சிம்பிளான விடயம். இது கிளியரா? ரெண்டு மீதிகளும் வேறுபடும் போது ரெண்டு மீதிகளையும் இணக்கம் செய்வதற்காக, சேவ் பண்றதுக்காக, அதை திருத்துறது இல்ல, இணக்கம் செய்யறது, இணக்கம் செய்வதற்காக தயாரிக்கப்படும் கூற்று வங்கி இணக்க கூற்று ஆகும். வங்கி இணக்க கூற்று எந்த படிமுறையில செய்வோம்? முதலாவது திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு, அடுத்து வங்கி இணக்க கூற்று. ஓகே, இப்ப அடுத்த விடயத்துக்கு போவோம். பாருங்க, வங்கி இணக்க கூற்றில் பதிவு செய்யப்படும் விடயம். வங்கி இணக்க கூற்றில் பதிவு செய்யப்படும் விடயம் பார்த்துக்கொள்ளும். ஒரு வங்கி இணக்க கூற்றுல மூன்று விடயங்கள் பதிவு செய்யப்படும். வங்கி இணக்க கூற்றுல மூன்று விடயங்கள் பதிவு செய்யப்படும். முதலாவது மாற்றப்படாத காசோலை. முதலாவது மாற்றப்படாத காசோலை. இரண்டாவது வசூலிக்கப்படாத காசோலை. முதலாவது மாற்றப்படாத காசோலை, இரண்டாவது வசூலிக்கப்படாத காசோலை, மூன்றாவது அந்த வங்கி கூற்றுல வங்கியில இடம்பெறக்கூடிய வழுக்கல். இந்த மூன்று விடயங்களும் ஒரு வங்கி இணக்க கூற்றுல பதிவு செய்யப்படும். இந்த மூன்று மட்டும்தான் வரும். தெளிவான முறையில பார்த்துக்கொள்ளும். முதலாவது மாற்றப்படாத காசோலை. இந்த மாற்றப்படாத காசோலைக்கு நாங்க மூன்று பெயர்கள் அழைப்போம். மாற்றப்படாத காசோலை, சமர்ப்பிக்கப்படாத காசோலை, அடுத்தது வரவு வைக்கப்படாத காசோலை, அடுத்தது வசூலிக்கப்படாத காசோலை. அதுக்கு நாங்க சில பெயர்களால சொல்லுவோம். தேராத காசோலை, தீர்வையாகாத காசோலை, செலவு வைக்கப்படாத காசோலை, இப்படி நாங்க அழைப்போம். அப்ப இந்த மாற்றப்படாத வசூலிக்கப்படாத காசோலை தான் கால வேறுபாடுன்னு படிச்சோம். இப்போ வங்கி இணக்க கூட்டுல பதிவு செய்யறது கால வேறுபாடும் வழுக்கலும். அதாவது மாற்றப்படாத காசோலையும் வசூலிக்கப்படாத காசோலையும் ஒரு வங்கி கூற்றுல வங்கியில இடம்பெற்ற வழுக்கலும் பதிவு செய்யப்படும். இந்த மூன்று விடயங்கள் மட்டும்தான் வரும். தெளிவான முறையில குறிப்பெடுத்துக் கொள்ளும். வங்கி இணக்க கூட்டுல பதிவு செய்யும் விடயம் மாற்றப்படாத காசோலை, வசூலிக்கப்படாத காசோலை, வங்கி கூற்றில் இடம்பெறக்கூடிய வழுக்கல் அல்லது தவறுகள். ஓகேயா? அப்ப இரண்டு விடயங்கள் தெளிவா படிக்கிட்டோம். முதலாவது வங்கி இணக்க கூற்றுண்டா என்ன, இரண்டாவது வங்கி இணக்க கூற்றுல பதிவு செய்யக்கூடிய விடயங்கள். வங்கி இணக்க கூற்றுண்டா ஒரு நிறுவனத்துல தயாரிக்கிற காசு மீதியும் வங்கியினால தயாரிக்கக்கூடிய வங்கி கூற்று மீதியும் வேறுபடும் போது, சமனாக காணப்படாத போது அந்த இரண்டு மீதிகளையும் இணக்கம் செய்வதற்காக தயாரிக்கப்படுகின்ற கூற்று வங்கி இணக்க கூற்று. வங்கி இணக்க கூற்று எப்படி தயாரிக்கிறது? படிமுறை. ஆரம்பத்துல ரெண்டு மீதிக்கான காரணங்களை கண்டறிவோம். இரண்டாவது சீராக்கிய காசு கணக்க தயாரிப்போம். அந்த மீதியினூடாக வங்கி இணக்க கூற்றை தயாரிப்போம். பின்னுக்கு பார்ப்போம். அடுத்தது வங்கி இணக்க கூட்டுல பதிவு செய்யக்கூடிய விடயங்கள் மூன்றே மூன்று விடயம். அதாவது கால வேறுபாடும் வழுக்கல். கால வேறுபாடுனா மாற்றப்படாத காசோலை, வசூலிக்கப்படாத காசோலை, வங்கி கூட்டுல இடம்பெறக்கூடிய வழுக்கல். ஓகே, இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. டியூட்ல தெளிவான முறையில மார்க் பண்ணி கொள்ளுங்க. அடுத்த விடயத்துக்கு போவோம். ஓகே, நாங்க அடுத்த விடயத்துக்கு வருவோம். முக்கியமான விடயம் வங்கி இணக்க கூற்றினை தயாரிப்பதற்கான மூல ஆவணம், மூல ஏடுகள். ஓகேயா? ஒரு வங்கி இணக்க கூற்றை தயாரிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துற மூல ஆவணங்களும்
மூல ஏடுகளும் தரப்படுகிறது. இது உங்களுக்கு பொதுவா வங்கியினக்க கூட்டுல இந்த மூலாவணங்கள் மூலேடுகளை வச்சு வினாக்கள் போடப்படுறதில்ல. சில சந்தர்ப்பங்கள்ல போடப்படலாம். அதனால தெளிவான முறையில படிச்சு கொள்வோம். அப்போ ஒரு வங்கி இணக்க கூற்றை தயாரிக்கிறதுக்கு நாங்க எந்த மூலாவணங்கள் எந்த மூலேடுகளை பயன்படுத்தி தயாரிப்போம். இதுல மிக முக்கியமானது மூல மூலாவணங்களும் தெரிஞ்சு கொள்ளுங்க. சில சந்தர்ப்பங்கள்ல உங்களோட தேர்வு எக்ஸாமுக்கு வரக்கூடும். தேர்வு எக்ஸாம்ல போடப்படலாம். எனவே மூல ஆவணங்கள் ஒரு வங்கியினக்க கூற்று தயாரிக்கிறதுக்கு தேவையான மூல ஆவணங்கள் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது வங்கி கூற்று. ஒரு வங்கி கூற்று கட்டாயம் தேவை. நாங்க வங்கி கூற்று ஒப்பீடு செய்வோம். இரண்டாவது காசு வைப்பு துண்டு. டியூட்ல சகல நோட்டும் தரப்படி காசு வைப்பு துண்டு. வங்கி கூற்று காசு வைப்பு துண்டு. அடுத்தது காசோலை வைப்பு துண்டு. காசு வைப்பு துண்டு காசோலை வைப்பு துண்டு அப்படின்னா என்ன? நீங்க ஒரு பணத்தை டெபாசிட் பண்றீங்க, அதற்கான ரிசிப்ட். அடுத்தது காசோலை டெபாசிட் பண்றீங்க, அதற்கான பில். அடுத்து பாருங்க பற்று சீட்டு. அடுத்து இறுதியா பாருங்க கொடுப்பனவு கைச்சாத்து. கொடுப்பனவு கைச்சாத்து அல்லது கொடுப்பனவு உறுதி சீட்டு. ஓகே. அப்போ ஒரு வங்கி இணக்க கூற்றை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துற மூலாவணங்கள் வங்கி கூற்று, காசு வைப்பு துண்டு, காசோலை வைப்பு துண்டு, பற்றுச்சீட்டு, கொடுப்பனவு கைச்சாத்து. இந்த மூலாவணங்கள் அடிப்படையாக கொண்டு ஒரு வங்கி இணக்க கூற்று தயாரிக்கப்படும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளும். சரியா? வங்கி கூற்றுண்டா என்ன? இந்த வங்கி கூற்று பேங்க் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது காசு வைப்பு துண்டுண்டா ஒரு பணத்தை நீங்க டெபாசிட் பண்றீங்க, வைப்புல இருறீங்க, அதுக்கு கிடைக்கிற ரெசிப்ட், அது கிடைக்கிற பற்றுச்சீட்டு. அடுத்து காசோலை வைப்பு துண்டுண்டா காசோலை இப்ப டெபாசிட் பண்ணலாம், அதற்கான இயந்திரங்கள் காணப்படுது, அதற்கான வசதிகள் காணப்படுது நவீன காலத்துல. அடுத்து பற்றுச்சீட்டு காசு பெருவனவு நாளேட்டு மூலாவணம். கொடுப்பனவு கைச்சாத்து காசு கொடுப்பனவு நாளேட்டு மூலாவணம். இதை பயன்படுத்தி வங்கியினை கூற்று தயாரிக்கலாம். அடுத்தது பாருங்க மூல ஏடுகளும் கணக்குகளும் டியூட்ல தரப்படி. அப்புறம் வங்கி இணக்க கூற்று தயாரிக்கும் போது எந்தெந்த விடயங்களை ஒப்பீடு செஞ்சு தயாரிக்கலாம். வங்கியினை கூற்று பல வடிவங்கள்ல வினாக்கள் வரலாம். நார்மலா உங்களுக்கு எழுத்து வடிவங்கள்ல பந்தியா தரப்படலாம். மூலேடுகள் தரப்பட்டு ஒப்பிட்டு வங்கியினை கூற்று தயாரிக்க சொல்லலாம். அதுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். எனவே முதலாவது காசு பெருமனவு நாளேடு. காசு பெருமனவு நாளேடு. அடுத்தது காசு கொடுப்பனவு நாளேடு. காசு பெருமனவு நாளேடு, காசு கொடுப்பனவு நாளேடு. அடுத்தது பாருங்க கடந்த மாத வங்கி இணக்க கூற்று. கடந்த மாத வங்கி இணக்க கூற்று. அடுத்து இறுதியா பாருங்க காசு கட்டுப்பாட்டு கணக்கு. ஓகே. இந்த விடயங்களை வச்சு ஒரு வங்கி இணக்க கூற்று தயாரிக்கப்படும். அப்ப உங்களுக்கு பேப்பர்ல பகுதி 2ல ஃபர்ஸ்ட் டைம்லயோ செகண்ட் டைம்லயோ இடம்பெறலாம். கட்டாயம் ஃபர்ஸ்ட் டைம்ல வங்கின கூற்று உங்களோட வினா வரும். சரியா? எனவே காசு பெறுவனவுனால கொடுப்பனவு நாளேடு. காசா பெற்றது கொடுத்ததை பதிவு செய்யற மூலேடுகள். கடந்த மாதம் வங்கின கூற்றுண்டா போன மாதத்துக்குரிய வங்கினங்க கூற்று. காசு கட்டுப்பாட்டு கணக்குண்டா அதாவது ஆரம்பத்தில் உள்ள விடயம். மீதிகளும் பெருவனவும் கொடுப்பனையும் வச்சு தயாரிக்கிற காசு கட்டுப்பாட்டு கணக்கு. இந்த மூலேடுகளை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு தகவல்கள் தரப்பட்டு வங்கினக்க கூற்று திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு வினாக்கள் கேட்கப்படும். எனவே இதை தெளிவான முறையில நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? பின்னுக்கு பயிற்சிகள் செய்யும் போது இன்னும் உங்களுக்கு தெளிவா விளக்கும். என்னத்துக்கு நாங்க இதை படிச்சோம், மூலேடுகள் இது என்ன பயன்படுத்தப்படுதா இல்லையா, சும்மா பாடமாக்குறதாண்டு பின்னுக்கு விளங்கும். சரியா? அப்ப மூலாவணங்கள் மூலேடுகள் கணக்குகள் ஓகே. வங்கி கூற்று காசு வைப்பு துண்டு காசோலை வைப்பு துண்டு பற்றுச்சீட்டு கொடுப்பனவு கைச்சாத்து. மூலேடுகளும் கணக்குகளும் தான் காசு பெறுவனவு நாளேடு காசு கொடுப்பனவு நாளேடு கடந்த மாத வங்கியிணக்க கூற்று காசு கட்டுப்பாட்டு கணக்கு. இந்த 4 விடயங்களும் மிக முக்கியமானது. இது அடிப்படையாக கொண்டு பகுதி 2ல வங்கியிணக்க கூற்றும் சீராக்கி அல்லது திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு தயாரிக்க சொல்லுவாங்க. இதை உங்களுக்கு டேபிள் அடிப்படையில தந்து. ஓகேயா? இதை நோட் பண்ணி கொள்ளுங்க.
ஓகே, அடுத்த நோட்டை பாருங்க. வங்கி இணக்க கூற்று தயாரிப்பதன் நோக்கம். ஒரு வங்கி இணக்க கூற்று தயாரிக்கிற நோக்கம் என்று தெளிவான முறையில சொல்லிட்டாங்க. வங்கி இணக்க கூற்று தயாரிக்கிற நோக்கம். அளவு பிராக்டிகலா படிக்கும். நோட்ஸ் இல்லாம பிராக்டிகலா சொல்லிட்டாங்க. வங்கி இணக்க கூற்று ஃபார்மேட் எப்படி வரும்டா, முதலாவது திருத்திய காசு மீதி, திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி, மாற்றப்படாத காசோலை கூட்டுவோம், வசூலிக்கப்படாத காசோலை கழிப்போம், மாற்றப்படாத காசோலை கூட்டுவோம், வசூலிக்கப்படாத காசோலை கழிப்போம், இறுதியில வங்கி கூற்று மீதி வரும். இது நார்மலான ஃபார்மட். பின்னுக்குள்ள மாதிரி வடிவம் தெளிவா சொல்லிதான். இப்ப நாங்க பார்க்க போறோம் ஒரு வங்கி இணக்க கூற்று தயாரிக்கிற நோக்கம். இந்த மாதிரி வடிவத்தை வச்சு சொல்லித்தார். முதலாவது நோக்கத்தை பாருங்க. வசூலிக்கப்படாத காசோலை தொடர்பான விவரங்களை அளித்தல். அப்ப வசூலிக்கப்படாத காசோலை இன்னும் கழிக்கப்படக்கூடிய விடயம். இப்ப இந்த மாதிரி வடிவத்துல வசூலிக்கப்படாத காசோலை தரப்படுதுன்னா மற்ற விடயங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டால் இந்த வசூலிக்கப்படாத காசோலை கண்டுபிடிக்கலாம். அப்ப தற்பொழுதே விலகிக் கொள்ளுங்க. ஒரு வங்கி இணக்க கூற்றின் ஊடாக வசூலிக்கப்படாத காசோலையை கண்டுபிடிக்கலாம். இரண்டாவதுல வசூலிக்கப்படாத காசோலையும் ஒரு பதிவு செய்யக்கூடிய விடயமாக வருது. எனவே முதலாவது வசூலிக்கப்படாத காசோலை தொடர்பான விவரங்களை அறிதல். இரண்டாவது மாற்றப்படாத காசோலை தொடர்பான விவரங்களை அறிதல். அதே போலதான் மாற்றப்படாத காசோலைக்கு கூட்டப்படுது. எனவே மற்ற விடயங்கள் எல்லாம் பதிவு செஞ்சா இந்த மாற்றப்படாத காசோலை கண்டுபிடிக்கலாம். இதுல பதிவு செய்யக்கூடிய கூறுகள் ஒரு விடயம் கண்டுபிடிக்கிற மாதிரியும் மற்ற எல்லாம் பதிவு செய்யற மாதிரி தான் தரப்படும். அப்ப இதுல வரக்கூடிய திருத்திய மீதி, மாற்றப்படாது, வசூலிக்கப்படாது, வங்கி கூற்று மீதி, இந்த நான்கையும் நாங்க கண்டுபிடிக்கலாம். இதான் இலகுவான விடயம். இதுல நோக்கம். இதை மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். நோட்ஸ் எல்லாம் பாடமாக தேவையில்லை. இப்போ வசூலிக்கப்படாத காசோலையை கண்டறிதல், மாற்றப்படாத காசோலையை கண்டறிதல். அடுத்தது வங்கி கூற்றில் இடம்பெறக்கூடிய வழுக்கல் தவறுகளை அறிதல். அப்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஒரு வங்கி இணக்க கூட்டுல மாற்றப்படாத வசூலிக்கப்படாத காசோலை வார மாதிரி வழுக்கலும் வரும். ஒண்ணு வழுக்கலை கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். சரியா? இது நம்மளா போட்டு காட்டல். கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். அப்ப வங்கி கூட்டுல இடம்பெறக்கூடிய வழுக்கல் வங்கி இணக்க கூட்டுல தான் பதிவு செய்யப்படும். அப்ப வங்கி கூட்டுல என்னென்ன வழுக்கல் இடம்பெறுதோ அதை நாங்க கண்டுபிடிக்கலாம், கண்டறிய முடியும். அடுத்த நான்காவது பாருங்க. காசு கட்டுப்பாட்டு கணக்கின் சரியான மீதியை அறிந்து கொள்ளுதல். அதைத்தான் நாங்க சொல்லுவோம் திருத்திய காசு மீதி. இப்ப பாருங்க, ஆரம்பத்துல போடப்பட்டிய திருத்தி அல்லது சீராக்கிய காசு மீதி. இப்ப நாங்க வங்கி கூற்று மீதி கீழே வங்கி கூற்று மீதியை போட்டு இப்படி கீழே இருந்து போகும்போது, வங்கி கூற்று மீதியை போட்டு கீழே இருந்து போகும்போது திருத்திய காசு மீதியை கண்டுபிடிக்க முடியும். ஓகேயா? இப்ப திருத்திய காசு மீதியை கண்டுபிடிக்கலாம். இறுதியா பாருங்க, வங்கி கூற்று மீதியை அறிந்து கொள்ளல். திருத்திய காசு மீதியை ஆரம்பத்துல போட்டு மேலே இருந்து கீழே வாரம் ஓடரா வந்தோம்டா வங்கி கூற்று மீதியை கண்டறிய முடியும். இவ்வளவுதான் விடயம். அப்போ ஒரு வங்கி இணக்க கூற்றோட ஃபார்மேட்டை வச்சு நாங்க தெளிவான முறையில சொல்லலாம் அது என்னத்துக்காக தயாரிக்கப்படுது. திருத்திய காசு மீதி, மாற்றப்படாத கூட்டுவோம், வழுக்கல் கூட்டுவோம், வசூலிக்கப்படாத கழிப்போம், வழுக்கல் கழிப்போம், இறுதியில வங்கி கூற்று மீதி. அப்ப இதுல தரக்கூடிய அந்த 5 கூறுகளையும் நாங்க கண்டறிதான் வங்கி இணக்க கூற்றுட நோக்கம். திருத்திய காசு மீதியை கண்டறிதல், மாற்றப்படாத காசோலை தொடர்பான விடயம், வசூலிக்கப்படாத காசோலை தொடர்பான விடயம், வங்கி கூற்று மீதியை கண்டறிதல், வங்கி கூட்டில் இடம்பெறக்கூடிய வழுக்களை கண்டறிதல். ஓகேயா? இது சகல மாணவர்களுக்கும் இலகுவான முறையில விளங்கி கொள்ளும். ஓகே, அப்ப நோட்டை பாருங்க. வங்கி இணக்க கூற்று தயாரிப்பதன் நோக்கம் முதலாவது வசூலிக்கப்படாத காசோலை தொடர்பான விவரங்களை அறிதல், மாற்றப்படாத காசோலை தொடர்பான விவரங்களை அறிதல், வங்கி கூற்றில் இடம்பெறக்கூடிய வழுக்களை அல்லது தவறுகளை அறிதல், காசு கட்டுப்பாட்டு கணக்கின் சரியான மீதி, அதுக்கு நோட் பண்ணிடுங்க திருத்திய காசு மீதி, வங்கி கூற்று மீதியை அறிந்து கொள்ளு. இந்த 5 விடயங்கள் தான் ஒரு வங்கியின கூற்று தயாரிக்கிற பிரதான நோக்கம். சரியா? தெளிவான முறையில படிச்சு கொள்ளுங்க. அடுத்தது மிக முக்கியமான விடயம், வங்கியிணக்க கூற்று தயாரிக்கிற படிமுறையும் வங்கியிணக்க கூற்றுட மாதிரி வடிவங்களும், அந்த வங்கியிணக்க கூற்றுல எப்படி நாங்க பதிவுகளை மேற்கொள்றது, எப்படி கூட்டி எடுக்கிறது, சகல விடயங்களையும் சொல்லித்தர போறேன். அப்போ அடுத்த பேஜ்ல உள்ள முக்கியமான விடயங்கள், அடுத்த பேஜ்ல உள்ள நோட்ஸ் வந்து மிக முக்கியமானது. ஒரு வங்கியிணக்க கூற்று தயாரிக்கிறது அதுல வரக்கூடிய நுட்பங்கள், ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லித்தர போறேன். இதை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. இப்ப நார்மலா யூடியூப் பார்த்து படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களோட டியூட் காணப்படாது. என்ற பேமெண்ட் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ற மாணவர்களுக்கு மட்டும்தான் டியூட் வழங்கப்படுது. சரியா? அப்ப நீங்க ஒரு பேப்பர்லயோ ஒரு புக்லயோ குறிப்பெடுத்து படிச்சு கொள்ளுங்க.
ஓகே, நாங்க அடுத்த விடயத்துக்கு போவோம். முக்கியமானது ஒரு வங்கிணக்க கூற்று தயாரிக்கிற படிமுறையும் அந்த வங்கிணக்க கூற்றோட மாதிரி வடிவங்களையும் அதை நாங்க எப்படி பதிவு செய்யறது முக்கியமான விடயம். சகல மாணவர்களும் தெளிவான முறையில படிச்சு கொள்ளுங்க. மேலதிகமான விடயங்கள் நோட் பண்ண சொல்லுவேன், டியூப்ல நோட் பண்ணி கொள்ளுங்க. எனவே பாருங்க, ஒரு வங்கிணக்க கூற்று தயாரிக்கும் படிமுறை. இப்போ வங்கிணக்க கூற்று தயாரிக்கிற படிமுறை 3 படிமுறை. இந்த படிமுறைகள் அடிப்படையில தான் நாங்க ஒரு வங்கிணக்க கூற்றை தயாரிப்போம். இந்த படிமுறை தெரிஞ்சாதான் நீங்க ஓர்டரா தயாரிக்கலாம். எந்த ஒரு நிதி கூற்றா இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்து பதிவு செய்யணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும். படிமுறைகள் தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு செயல்முறை தெரிஞ்சு கொள்ளணும். எனவே முதலாவது நாங்க என்ன செய்வோம்டா, காசு மீதி, முதலாவது காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியையும், அடுத்தது வங்கி கூற்று மீதியையும், காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியையும் வங்கி கூற்று மீதியையும் ஒப்பீடு செய்து அதற்கான காரணங்களை கண்டறிவோம். இது முதலாவது விடயம். இப்ப ஆரம்பத்துல நிறுவனம் காசு கட்டுப்பாட்டு கணக்கை தயாரிக்கும், ஒரு வங்கியானது வங்கி கூற்ற தயாரிக்கும். அது சமப்பட்டா ஓகே, பிரச்சனை இல்லை. அது வேறுபடுவதால தான் நாங்க வங்கிணக்க கூற்று பாடமே உருவாகுது. அப்ப ஆரம்பத்துல உள்ள காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியும் அந்த வங்கி கூற்று மீதியும் அந்த இரண்டையும் ஒப்பீடு செய்து அந்த ரெண்டு மீதியும் வேறுபடுவதற்கான காரணங்களை கண்டறிதல். இது முதலாவது படிமுறை. வேறுபடுவதற்கான காரணங்களை கண்டறிதல். நோட்ஸ்ல பாருங்க, குறித்த மாத காசு பெருமனவு நாளேடு, காசு கொடுப்பனவு நாளேடு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு என்பவற்றை வங்கி கூற்றுடன் ஒப்பீடு செய்து மீதிகள் வேறுபடுவதற்கான காரணங்களை கண்டறிதல். அதே விடயம் தான் சொல்லப்படி. ஒரு காசு கட்டுப்பாட்டு கணக்குல வரவுல காசு பெருமனவுகள் பதிவு செய்யப்படும், செலவுல காசு கொடுப்பனவுகள் பதிவு செய்யப்படும். அதுதாங்க விளக்கமா சொல்லப்படி நோட்ஸ்ல. காசு பெருமனவு நாளேடு, அடுத்தது காசு கொடுப்பனவு நாளேடு. இதை நாங்க சுருக்கமாக சொல்லுவோம் காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி. சரியா? அப்ப உங்களுக்கு காசு பெருமனவு நாளேடு தரலாம், காசு கொடுப்பனவு நாளேடு தரலாம், காசு கட்டுப்பாட்டு கணக்கு தரலாம், வங்கி கூற்று தரலாம். அதை நீங்க ஒப்பீடு செஞ்சு அதற்கான காரணங்கள், அதற்கான ரீசனை கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிறகு தானீங்க திருத்திய காசு கணக்கும் வங்கி கூற்று வங்கிணக்க கூற்றும் தயாரிக்கலாம். இப்ப இதான் படிமுறை. இப்ப வினாக்கள்ல பந்தி அமைப்புல கேள்வி தரலாம், அல்லது மூலையீடுகளுக்கு வந்து ஒப்பீடு செஞ்சு கேட்கலாம். நாங்க ரெண்டு முறைகளையும் பயிற்சிகள் பார்ப்போம். இப்ப முதலாவது என்ன செய்யறது, இந்த காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியும் வங்கி கூற்று மீதியும் வேறுபடுவதற்கான காரணங்களை கண்டுபிடிக்கணும். வேறுபடுவதற்கான காரணங்களை ஒப்பீடு செஞ்சு கண்டுபிடிக்கணும். ஓகேயா? அதான் தெளிவான முறையில சொல்லப்படுது. காசு பெருமனவு நாளேடு, கொடுப்பனவு நாளேடு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு, அந்த மூன்று விடயங்களையும் வங்கி கூற்றோட ஒப்பீடு செஞ்சு வேறுபடுவதற்கான காரணங்களை கண்டறியணும். அடுத்த இரண்டாவது, அந்த வேறுபடுவதற்கான காரணங்கள் தெரியும் தானே. முதலாவது என்ன, கால வேறுபாடு, இரண்டாவது விடுபடல், மூன்றாவது வழுக்கல். அடுத்தது நாங்க என்ன செய்வோம், திருத்திய காசு மீதி அல்லது சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கினை தயாரித்தல். திருத்திய அல்லது சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கினை தயாரித்தல். பாருங்க, காசு கட்டுப்பாட்டு கணக்கினை சீராக்கம் செய்தல். இப்ப தெளிவா சொல்லிக்கிறேன். விடுபடல் முழுமையா சீராக்கியதை பதிவு செய்யப்படும். இந்த வழக்கல் வந்து நிறுவனத்துல இடம்பெறக்கூடியது சீராக்கியதை பதிவு செய்யப்படும். இந்த ரெண்டு விடயங்களையும் சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கினூடாக சீராக்கம் செய்தல். ஓகேயா? அப்ப ரெண்டு விடயங்களையும் ஒப்பீடு காரணத்தை கண்டுபிடிக்கணும், சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கை தயாரிக்கணும். அடுத்த மூன்றாவது, வங்கி இணக்க கூற்றினை தயாரித்தல். வங்கி இணக்க கூட்டுல என்ன வரும், கால வேறுபாடு முழுமையா வங்கி இணக்க கூட்டுல பதிவு செய்யப்படும். இந்த வழுக்கல்ல வங்கி கூட்டுல இடம்பெறக்கூடிய விடயம் வங்கி இணக்க கூட்டுல வரும். இவ்வளவுதான் விடயம். இப்ப இந்த ரெண்டு விடயங்களையே பற்றி நாங்க வங்கி இணக்க கூற்று தயாரிப்போம். அப்ப மூன்று படிமுறைகள். முதலாவது, காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியும் வங்கி கூற்று மீதியும் வேறுபடுவதற்கான காரணங்களை கண்டறியணும். அதான் மூன்று காரணங்கள், கால வேறுபாடு, விடுபடல், வழுக்கல். அடுத்தது அந்த மூன்று வேறுபாடுகளை மூன்று காரணங்களையும் நாங்க வச்சு சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கினை தயாரித்தல், வங்கி இணக்க கூற்றினை தயாரித்தல். சீராக்கிய காசு கட்டுப்பாடு கணக்குல என்னென்ன வரும், விடுபடலும் அந்த வழுக்கல், நிறுவனத்தில் இடம்பெற்ற வழுக்கலும் வரும். வங்கி இணக்க கூட்டுல என்ன வரும், கால வேறுபாடும் வங்கி கூட்டுல இடம்பெற்ற வழுக்கலும் வரும். இதான் அவங்களோட படிமுறை. இதை கட்டாயம் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க.
தெளிவான முறையில படிச்சு வச்சுக்கொள்ளும். எனவே நோட்ல பாருங்க, குறித்த மாத காசு பெறுவனவு நாளேடு, காசு கொடுப்பனவு நாளேடு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு என்பவற்றை வங்கி கூற்றுடன் ஒப்பீடு செய்து மீதிகள் வேறுபடுவதற்கான காரணங்களை கண்டறிதல், காசு கட்டுப்பாட்டு கணக்கினை சீராக்கம் செய்தல், சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியிலிருந்து வங்கி இணக்க கூற்றினை தயாரித்தல். சரியா? இதை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. அடுத்து மிக முக்கியமான பாடம், வங்கி இணக்க கூற்றுட 2 மாதிரி வடிவங்களும், அந்த வங்கி இணக்க கூற்று எப்படி பதிவு செய்யறது, அது எப்படி வேறுபடும், அதையும் தெளிவான முறையில நுட்பங்களை சொல்லித்தார். ஓகே, நாங்க அடுத்த விடயத்துக்கு வருவோம். வங்கி இணக்க கூற்றின் மாதிரி வடிவம். வங்கி இணக்க கூற்றுன்னு சொல்றது 2 அடிப்படைகளை தயாரிக்க முடியும். அதை தெளிவான முறையில படிப்போம். அதுல மீதிகள் வரவாக வந்தா எப்படி வரும், செலவாக வந்தா எப்படி வரும், கூட்டுறதா கழிக்கிறதா எல்லாம் சொல்லித்தார். எனவே தெளிவான முறையில பாத்துக்கோங்க. வங்கி இணக்க கூற்றின் மாதிரி வடிவம், அதுல ஃபார்முலா பார்த்துக்கொள்ளும். ஒரு வங்கி இணக்க கூற்று 2 முறைகள்ல தயாரிக்க முடியும். ரெண்டையும் ஒரே டைம்ல சொல்லித்தார். வங்கி இணக்க கூற்று தேவையான மாணவர்கள் நோட் பண்ணிக்கொள்ளும். வங்கி இணக்க கூற்று, அதாவது வங்கி இணக்க கூற்றானது திருத்திய அல்லது சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியோட ஆரம்பிக்கும். திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி கூட்டுவம் மாற்றப்படாத காசோலை மைனஸ் பண்ணுவோம் வசூலிக்கப்படாத காசோலை, இறுதியில வரக்கூடியது வங்கி கூற்று மீதி. சரியா? இதுல வழுக்கலும் கூட்டப்படும் அல்லது கழிக்கப்படும். அது உங்களுக்கு பேப்பர்ல தரக்கூடிய வழுக்கலை பொறுத்து கூட்டப்படலாம் அல்லது கழிக்கப்படலாம். ஓகேயா? அவ்வளவுதான் விட. முதலாவது மாற்றப்படாத காசோலை வழுக்கலை கூட்டுவோம், செகண்ட்ல கூட்டி போடுவோம், அடுத்த கழிப்போம், செகண்ட்ல கழிச்சு போடுவோம், மொத்த தீரியது வங்கி கூற்று மீதி. இப்போ முதலாவது பாருங்க, வங்கி இணக்க கூற்று என்ன நாங்க செய்வோம்டா, முதலாவது செய்ய வேண்டிய விடயம் திருத்திய காசு மீதியோட ஆரம்பிக்கிறது. திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியோட ஆரம்பிக்கிறது. இது முதலாவது வடிவம். இப்ப திருத்திய சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியை போடுவோம், மாற்றப்படாத காசோலை கூட்டுவோம், வழுக்கலை கூட்டுவோம், வசூலிக்கப்படாத காசோலை கழிப்போம், வழுக்கலை கழிப்போம், இறுதியில வங்கி கூற்று மீதி. இது முதலாவது விடயம். அப்ப திருத்திய காசு மீதியை போட்டோம்னா இறுதியில வரக்கூடியது வங்கி கூற்று மீதி. இது முதலாவது ஃபார்முலா. தெளிவான முறையில நோட் பண்ணி கொள்ளுங்க. சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி, மாற்றப்படாத காசோலை வழுக்கல் கூட்டப்படும், வசூலிக்கப்படாத காசோலை வழுக்கல் கழிக்கப்படும், இறுதியில வங்கி கூற்று மீதி. அடுத்த இரண்டாவது பாருங்க, இரண்டாவது ஃபார்மட் எப்படின்னா வங்கி கூற்று மீதியோட ஆரம்பிக்கிறது. வங்கி கூற்று மீதியோட ஆரம்பிக்கிறது. இப்ப முதலாவது நாங்க போடுவோம் வங்கி கூற்று மீதி. வங்கி கூற்று மீதி கீழே உள்ளது நாங்க மேல போட்டோம்னா எப்படி வரும், இந்த கழிக்கப்படுறது கூட்டப்படுறது மாறி வரும். இத தெளிவான முறையில் விளங்கிக்கொள்ளணும். வங்கி கூற்று மீதியோட ஆரம்பிக்கும் போது மாற்றப்படாத காசோலை கழிக்கப்படும், வசூலிக்கப்படாத காசோலை கூட்டப்படும். இத தெளிவான முறையில் விளங்கிக் கொள்ளுங்க. ஏன்டா இறுதியில தர வங்கி கூற்று மீதிக்கு வங்கி கூற்று மீதி ஆரம்பத்துல போட்டு செஞ்சமா இருந்தா மாற்றப்படாத காசோலையானது கழிக்கப்படும்,
வசூலிக்கப்படக்கூடிய காசோலை வசூலிக்கப்படாத காசோலை கூட்டப்படும். இந்த தெளிவான முறையில சகல மாணவர்களும் விளையும் கொள்ளும். ஆரம்பத்துல பாருங்க, திருத்திய காசு மாற்றப்படாத கூட்டப்படும், வசூலிக்கப்படாத கழிப்படும். இதுதான் வங்கி கூற்று மீதி. வங்கி கூற்று மீதி ஆரம்பத்துல போட்டா இந்த கூட்ட கழிக்கப்படக்கூடிய விடயங்கள் வேறுபடும், எதிராக வரும். எனவே வங்கி கூற்று மீதியில நாங்க ஆரம்பிக்க மாதிரி இருந்தா முதலாவது வசூலிக்கப்படாத காசோலை என்ன செய்யப்படும்? கூட்டப்படும். மாற்றப்படாத காசோலை கழிக்கப்படும். இறுதியில வரக்கூடியது சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி. சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி. இவ்வளவுதான் விடை. இதுல உங்களுக்கு வழுக்களும் இடம்பெறும். வழுக்கள் கூட்டப்படலாம், வழுக்கள் கழிக்கப்படலாம். இது தெளிவான முறையில நோட் பண்ணி கொள்ளுங்க. அப்ப இந்த ரெண்டு அடிப்படையில தான் உங்களுக்கு வங்கி இணக்க கூற்று வரும். உனக்கு திருத்திய காசு மீதியில ஆரம்பிக்கும் அல்லது வங்கி கூற்று மீதியில ஆரம்பிக்கும். திருத்திய காசு மீதி வந்தா நார்மலா திருத்திய காசு மீதி மாற்றப்படாத கூட்டப்பட்டு வலிக்கப்படாத கழிக்கப்பட்டு வசூலிக்கப்படாத கழிக்கப்பட்டு வங்கி கூற்று மீதி வரும். அதாவது வங்கி கூற்று மீதி ஆரம்பமாக வந்தா மாற்றப்படாத வசூலிக்கப்படாத காசோலைகளானது மாறி வரும். கூட்டப்படுறது கழிக்கப்படும், கழிக்கப்படுறது கூட்டப்படும். அந்த அடிப்படையில இந்த விடயங்கள் இடம்பெறும். சரியா? இது அவங்க கூட வங்கி இணக்க கூட்டுட வடிவங்கள். வங்கி இணக்க கூட்டுட வடிவங்கள். அடுத்து இன்னும் ஒரு விடயம் சொல்லிட்டாரு. நீங்க மேல இருந்து இப்படி கூட்டி எடுத்தீங்களா இருந்தா, உதாரணமா திருத்திய காசு மீதி 100, மாற்றப்படாத காசோலை 50, வசூலிக்கப்படாத காசோலை 20 இப்படி வரும். அப்ப இறுதியில வரக்கூடிய மீதியை பாருங்க, 150ல 20 போனா 130. மேல இருந்து வந்தீங்கன்னா நார்மலா அதே ஓர்டருக்கு வரும். கூட்டப்படுறது கழிக்கப்படுது ஃபார்மட்ல எப்படி போட்டோமோ அதே முறையில வரும். இதே நீங்க கீழே இருந்து போனீங்களா இருந்தா உதாரணத்துக்கு பாருங்க, 130ல இருந்து போனீங்களா இருந்தா இந்த 20, 50, 100 எப்படி வரும்னா கீழே இருந்து போகும்போது கூட்டப்படுறது கழிக்கப்படும், கழிக்கப்படுறது கூட்டப்படும். இந்த அடிப்படையில வரும். இது தெளிவான முறையில விளங்கிக் கொள்ளுங்க. ஓகேயா? இது மட்டும்தான் வேறுபட்டு வரும். நீங்க நார்மலா ஆரம்பத்துல இருந்து இப்படி மேல இருந்து வந்தீங்கன்னா 100ஓட 50 போடுவீங்க, 150, 20 கழிச்சு 130. நார்மலா ஆரம்பத்துல இருந்து வந்தா கூட்டப்படும், கழிக்கப்படும். ஓகே. இதே கீழே இருந்து வங்கி கூட்டுல இருந்து நீங்க சீராக்கம் சரிங்க சமப்படுத்துறீங்களா இருந்தா கூட்டப்படுற விடயங்கள் கழிக்கப்படும், கழிக்கப்படுற விடயங்கள் கூட்டப்படும். இந்த தெளிவான முறையிலையும் விலகி கொள்ளணும். அப்ப 130, இந்த 130ஓட 20 என்ன செய்யப்படுது? ஆரம்பத்துல கழிக்கப்படுது. இப்ப கூட்டுங்க. 130ஓட 150. 150ல 50 என்ன செய்வீங்க? கழிங்க. எனவே 100 வரும். இப்படிதான் செய்யறது. பாருங்க, ஆரம்பத்துல 100ஓட 50 கூட்டி 20 கழிச்சா 130. இப்ப 130ஓட 20 கூட்டுங்க, 150. அதோட 50 கழிங்க, 100. இப்ப கிளியரா விளங்கிச்சா? அப்ப மேல இருந்து வரும்போது ஓர்டரா வரும்போது கூட்டல் கழித்தல் ஓகே. கீழே இருந்து சீராக்கும் போது கூட்டப்படுறது கழிக்கப்படும், கழிக்கப்படுறது கூட்டப்படும். இந்த தெளிவான முறையில சகல மாணவர்களும் விளங்கிக் கொள்ளும். இது முக்கியமான ஒரு ட்ரிக்ஸ். ஓகேயா? அப்ப இந்த வங்கி இணக்க கூட்டு விடயங்கள் அதை எப்படி சமப்படுத்துறது, சகல விடயங்களும் சொல்லி தந்துட்டேன். இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இன்னும் ஒரு சில விடயங்களுக்கு ட்ரிக்ஸா சொல்லி தரக்கூடியது அடுத்த விடயத்துல பார்ப்போம். சரியா? பட்டிவிட்ட பாருங்க. வங்கி இணக்க கூட்டின் மாதிரி வடிவம் சரி. ஆரம்பத்துல சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி, மாற்றப்படாத காசோலை வழுக்கல் கூட்டுவோம், வசூலிக்கப்படாத காசோலை வழுக்கல் கழிப்போம், வங்கி கூற்று மீதி. இரண்டாவது மாதிரி வடிவத்தை பாருங்க. வங்கி கூற்று மீதி, வசூலிக்கப்படாத காசோலை கூட்டுவோம், வழுக்கல் கூட்டுவோம், மாற்றப்படாத காசோலை கழிப்போம், வழுக்கல் கழிப்போம், சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி. ஓகே. அடுத்தது கீழே ஒரு பந்தி அமைப்புல நோட்ஸ் தரப்பட்டிக்கு அதை தெளிவான முறையில விளக்கப்படுத்துறேன் பாருங்க. இதுல இரண்டு விடயங்கள் தொடர்பு படும். முதலாவது சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி. சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி. இது உங்களுக்கு வரவாகவும் காணப்படலாம், செலவு மீதியாகவும் காணப்படலாம். இப்படி காணப்பட்டா இங்க எப்படி நாங்க பதிவு செய்யறது? அடுத்தது வங்கி கூற்று மீதி. வங்கி கூற்று மீதியானது வரவு மீதியாகவும் காணப்படலாம், செலவு மீதியாகவும் காணப்படலாம். இப்படி காணப்பட்டா நாங்க எப்படி பதிவு செய்யறது? தெளிவான முறையில சொல்லித்தரம் பாருங்க. முதலாவது ஒரு காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி வரவாக இருந்தா அதை நாங்க சொத்துன்னு சொல்லுவோம். காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி வரவுண்டா சொத்து. எனவே நாங்க இதை வங்கி இணக்க கூட்டுல நம்மளா பிளஸ்ல போடுவோம். இப்ப திருத்திய காசு மீதி நோமலா பிளஸ்ல காட்டுவோம். ஓகேயா?
அடுத்து சீராக்கிய காசு கணக்கு மீதி செலவாக இருந்தா அது வங்கி மேலதிக பற்றுதல் ஒரு பொறுப்பாக காட்டப்படும். எனவே நாங்க இதை மைனஸ் பண்ணி காட்டணும், பிரக்கெட் பண்ணி காட்டணும். எனவே சீராக்கிய காசு மீதி இப்படி பிரக்கெட் பண்ணி காட்டணும். இதை தெளிவான முறையில சகலரும் விளையும் கொள்ளும். அப்ப சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி பிளஸ்லயும் காட்டலாம், மைனஸ்லயும் காட்டலாம். அது எந்த சந்தர்ப்பத்துல சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி வரவா இருந்தா சொத்தாக எடுத்து பிளஸ்ல போடணும், சும்மா பிரக்கெட் இல்லாம போடணும். சீராக்கிய காசு மீதி ஒரு செலவு மீதி, ஒரு பொறுப்பு மீதி, ஒரு வங்கி மேலதிக பற்றுன்னு சொன்னானா இருந்தா அதை நாங்க பிரக்கெட் பண்ணி காட்டணும். அதான் அவங்களுக்கு சார்ட்ல தெளிவான முறையில போட்டு காட்டுகிறேன். ஆரம்பத்துல முதலாவது மாதிரி பாருங்க, சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி போட்டு நோமலா புள்ளடி போட்டு அல்லது பிரக்கெட் பண்ணி புள்ளடி போட்டு நோமலா புள்ளடி போட்டு அல்லது பிரக்கெட் பண்ணி புள்ளடி போட்டு. எனவே சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி வரவாக இருந்தா சொத்து, எனவே நோமலா பிளஸ்ல போடணும். செலவாக இருந்தா பொறுப்பு, வங்கி மேலே வந்து எனவே பிரக்கெட் பண்ணி காட்டணும். சரியா? அப்ப உங்களுக்கு வங்கி இணக்க கூற்று இப்படி 2 அடிப்படைகள்ல வரும். சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி வரவாக இருந்தா சொத்து, நோமலா நீங்க பிளஸ்ல போடணும். சீராக்கிய காசு மீதி செலவாக இருந்தா பொறுப்பு, எனவே பிரக்கெட் பண்ணி காட்டணும். இது மட்டும்தான் வேறுபடும். இது கட்டாயம் பார்த்து கொள்ளணும். உங்களுக்கு சீராக்கிய காசு மீதி வரவாக வருதா, மீதி வந்தது வரவா செலவான்னு பார்க்கணும். வரவா இருந்தா பிளஸ்ல போடுங்க, செலவா இருந்தா பிரக்கெட் பண்ணி போடுங்க. அப்படியாட்டி அவனே சொல்லுவான் சீராக்கிய காசு மீதி வரவு சாதக மீதின்னு சொல்லுவான், அல்லது சீராக்கிய மீதி செலவு பொறுப்பு அல்லது வங்கி மேலதிக பற்றுன்னு சொல்லுவான். பிரக்கெட் பண்ணி போடுங்க. நோட்ஸ பாருங்க. சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி வரவாக காணப்பட்டால் சாதக மீதி சொத்து ஆகும். இதனை வங்கி இணக்க கூற்றில் பிளஸ் ஆக காட்ட வேண்டும். மற்றும் மீதி செலவாக காணப்பட்டால் பாதக மீதி பொறுப்பு ஆகும். வங்கி இணக்க கூற்றில் மைனஸ் ஆக பிரக்கெட் பண்ணி காட்ட வேண்டும். ஓகே, இவ்வளவுதான் விடயம். முக்கியமான ஒரு நுட்பம். தெளிவான முறையில சகல மாணவர்களும் விளையும் கொள்ளும். அடுத்தது பாருங்க, அதே போல வங்கி கூற்று மீதி, ஒரு வங்கி கூற்று மீதி பார்த்துக்கொள்ளுங்க. வங்கி கூற்று மீதி எங்களுக்கு காசு மீதி வரவுண்டா சொத்து. அப்போ வங்கி கூற்று மீதிக்கு செலவுண்டா சொத்தாக வரும், ஏன்னா எதிரா வரும். எங்களுக்கு செலவு மீதி பொறுப்புண்டா வங்கி கூற்று வரவு மீதினா பொறுப்பாக வரும். இது தெளிவான முறையில விளங்கி கொள்ளுங்க. அப்ப ஒரு வங்கி கூற்று மீதி வரவாக இருந்தா, ஒரு வங்கி கூற்று வரவாக இருந்தா பொறுப்பு, வங்கி கூற்று மீதி வரவா இருந்தா பிரக்கெட் பண்ணி காட்டணும். வங்கி கூற்று மீதி செலவாக இருந்தா சும்மா பிளஸ்ல காட்டணும். இதை தெளிவான முறையில விளக்கி கொள்ளணும். காசு மீதிக்கு எதிரா வரக்கூடியது வங்கி கூற்று மீதி. காசு மீதி வரவா இருந்தா சொத்துண்டா வங்கி கூற்று மீதி செலவா இருந்தா சொத்து. காசு மீதி செலவா இருந்தா பொறுப்புண்டா வங்கி கூற்று மீதி வரவா இருந்தா பொறுப்பு. அப்ப காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி வரவுண்டா பிளஸ்ல, செலவுண்டா மைனஸ்ல. அதே போல வங்கி கூற்று மீதி வரவுண்டா மைனஸ், செலவுண்டா பிளஸ்ல போடணும். இவ்வளவுதான் ரெண்டுக்கு முடியலான டிஃபரன்ஸ். சரியா? இப்ப வங்கி கூற்று மீதி வரவு மீதியாக இருந்தா அது பாதகம் பொறுப்பு, வங்கி மேலதிக பற்று. எனவே வங்கி கூற்று மீதி வரவா இருந்தா பிரக்கெட் பண்ணி காட்டுங்க. வங்கி கூற்று மீதி செலவாக இருந்தா சாதகம் சொத்து, பிளஸ்ல போடுங்க. எனவே இப்ப நீங்க நோட்ஸை பார்த்துக்கோங்க, கிளியரா விளங்கும். வங்கி கூற்று மீதி வரவு பாதக மீதி பொறுப்பு ஆகும். இதனை வங்கி இணக்க கூற்றில் மைனஸ் ஆக காட்ட வேண்டும், பிரக்கெட் பண்ணி காட்ட வேண்டும். மற்றும் வங்கி கூற்று மீதி செலவு சாதக மீதி சொத்து ஆகும். வங்கி இணக்க கூற்றில் பிளஸ் ஆக காட்ட வேண்டும். அப்ப தெளிவான முறையில எல்லாம் சொல்லி தந்தாச்சு. ஓகேயா? அப்ப இதான் முக்கியமான விடயம். வங்கி இணக்க கூற்று 2 அடிப்படையில வரும். சீராக்கிய காசு மீதுல இருந்து ஆரம்பிச்சா மாற்றப்படாத கூட்டி வசூலிக்கப்படாத கழிப்பும் வங்கி கூற்று மீதில வரும். வங்கி கூற்று மீதில ஆரம்பிச்சா வசூலிக்கப்படாத கூட்டும் மாற்றப்படாத கழிப்பும் சீராக்கிய காசு மீதில வரும். இது நாங்க நோமலா மேல இருந்து கீழே வந்தா கூட்டப்படுறது கழிக்கப்படுறது ஓகே, கீழே இருந்து மேல போனா கூட்டப்படுறது கழிக்கப்படுறது மாறுபடும், வேறுபடும், எதிரா வரும். இறுதியா சீராக்கிய காசு மீதி வரவுண்டா சொத்து பிளஸ்ல போடணும். சீராக்கிய காசு மீதி செலவுண்டா பொறுப்பு பிரக்கெட் காட்டணும். அதே போல வங்கி கூற்று மீதி வரவுண்டா பொறுப்பு பிரக்கெட்ல காட்டணும். வங்கி கூற்று மீதி செலவுண்டா சொத்து பிளஸ்ல காட்டணும். இதோட உங்களுக்கு
இந்த வங்கி இணக்க கூற்று தொடர்பான முக்கியமான மாதிரி வடிவம் எப்படி பதிவு செய்யறது நுட்பங்கள் எல்லாம் சொல்லி தந்துட்டேன். தெளிவான முறையில சகல மாணவர்களும் படிச்சு கொள்ளுங்க. இப்படி நீங்க உங்களுடைய ஸ்கூல்லயோ கிளாஸ்லயோ படிக்கிறீங்களா இல்லையா, இது புதிய விடயமா இருந்தா கட்டாயம் கமெண்ட்ஸ்ல போட்டுக்கொள்ளுங்க உங்களோட கருத்துக்கள். இப்படி நீங்க படிச்சா மட்டும்தான் வங்கின கூற்று பகுதி ஒன்றுலயோ பகுதி ரெண்டுலயோ வரக்கூடிய நுட்பமான வினாக்களுக்கு விடை எழுதி கொள்ள முடியும். இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த முக்கியமான விடயங்களை பார்த்து கொள்ளுங்க. ஓகே, நாங்க அடுத்த விடயத்துக்கு போவோம். இந்த வங்கின கூற்றோட தொடர்பான 2 விடயங்கள்: மாற்றப்படாத காசோலை, வசூலிக்கப்படாத காசோலை. அதுல விளக்கங்களை பார்ப்போம். அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்ன மாற்றப்படாத காசோலை, வசூலிக்கப்படாத காசோலை பின்னுக்கு சொல்லி தருவாங்க. எனவே அதுல விளக்கங்களை மட்டும் பார்த்துட்டு போகும். சிம்பிளான விடயம். மாற்றப்படாத காசோலை, வசூலிக்கப்படாத காசோலை என்னன்னு பார்ப்போம். அது எங்க பதிவு செய்யப்படும் ஏற்கனவே படிச்சுட்டோம். எனவே பாருங்க, 2 விடயங்கள்: மாற்றப்படாத காசோலை, வசூலிக்கப்படாத காசோலை. எனவே டியூப்ல தெளிவான முறையில போடப்பட்டு முதலாவது மாற்றப்படாத காசோலை. இதுக்கு நாங்க பல பெயர்கள்ல சொல்லுவோம். பாருங்க, சமர்ப்பிக்கப்படாத காசோலை, வரவு வைக்கப்படாத காசோலை. மாற்றப்படாதது, சமர்ப்பிக்கப்படாத அல்லது வரவு வைக்கப்படாத. சால மாணவர்களும் குறிப்பிடுத்திக் கொள்ளும். உங்களுக்கு டியூட் கொண்ட இருந்துச்சுன்னா நோட் பண்ண தேவையில்லை. டியூட் இல்லாத மாணவர்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப நீங்க ஒவ்வொரு பிரதேசத்துல இருந்து படிப்பீங்க, ஒவ்வொரு மாவட்ட மாகாண பேப்பர் வரும். அப்ப உங்களுக்கு எந்த பேர்ல போடுவான்னு தெரியாது. எனவே சகல பேரையும் படிச்சு வச்சு கொள்ளணும். உங்களோட பேப்பர்ல போடக்கூடியதுக்கு அமைய அது மாற்றப்படாததா வசூலிக்கப்படாதான்னு பார்த்து கொள்ளுங்க. எனவே மாற்றப்படாத காசோலை, சமர்ப்பிக்கப்படாத காசோலை, வரவு வைக்கப்படாத காசோலை மூன்றும் ஒரே விடயம். அப்படின்னா என்னன்னு பாருங்க. எழுதி கொடுக்கப்பட்ட காசோலைகள் இன்னமும் வங்கியில் கொடுத்து பணமாக மாற்றப்படாமல் காணப்படுமாயின் அது மாற்றப்படாத காசோலை. இப்ப நாங்க எங்கட காசு கட்டுப்பாடு கணக்குல செலவு வச்சு ஒரு ஆளுக்கு வாடகைக்கு ஒரு செக் ஒண்ணு கொடுத்துக்கிறோம். வாடகைக்கான பண செக் ஒண்ணு கொடுத்துக்கிறோம். காசு கணக்குல செலவு வச்சு கொடுத்துக்கிறோம். அது வங்கி கூட்டுல இன்னும் மாற்றப்படையில. வங்கி கூட்டுல இன்னும் வரவு வைக்கப்படவில்லை. இதை நாங்க சொல்லுவோம் மாற்றப்படாத காசோலை. இப்ப நாங்க ஒரு செக் ஒண்ணு கொடுத்துட்டோம். ஒரு வாடகையோ ஒரு மின்சாரமோ அல்லது ஒரு பணம் கடன் கொடுத்தவருக்கு பணம் செலுத்துற ஒரு செக் ஒண்ணு கொடுத்துக்கிறோம். அந்த செக் இன்னும் வங்கி கூட்டுல மாற்றப்பட இல்லை. அவரு போயிட்டு செக்கை கொடுத்து இன்னும் பணம் எடுக்க இல்லை. அதை நாங்க சொல்லுவோம் மாற்றப்படாத காசோலை.
எழுதி கொடுக்கப்பட்ட காசோலைகள் இன்னும் வங்கியில் கொடுத்து பணமாக மாற்றப்படாமல் காணப்படுமாயின் மாற்றப்படாத காசோலை. தெளிவா பாருங்க. எழுதி கொடுக்கப்பட்ட காசோலைகள், அதாவது காசு கொடுப்பனவு நாளேட்டில் பதியப்பட்ட போதும். தெளிவா பாருங்க. காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவில் வைக்கப்பட்டு, காசு கட்டுப்பாட்டு கணக்குல செலவுல வைக்கப்பட்டு ஒரு செக்கை கொடுக்கிறோம். வங்கி கூற்றில் வரவு வைக்கப்படாமல் காணப்படுமாயின் அது மாற்றப்படாத காசோலை. அப்ப தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. மாற்றப்படாத காசோலைனா நாங்க காசு கட்டுப்பாட்டு கணக்குல செலவு வச்சு ஒரு செக்கை கொடுக்குறோம். எங்களுக்கு செலவு காசு போகுதுன்னு சொல்லி செலவு வச்சு கொடுக்குறோம். அவரு வங்கியில போயிட்டு பணமாக மாற்ற இல்லை, எனவே வங்கியில வரவு வைக்கப்பட இல்லை. இதை நாங்க சொல்லுவோம் மாற்றப்படாத காசோலை. காசுல வரவு வச்சா வங்கியில செலவு, காசுல செலவு வச்சா வங்கியில வரவு. இது ஆரம்பத்திலேயே அடிப்படை சொல்லி தந்துட்டேன். எனவே நாங்க செலவு வச்சு ஒரு செக்கை கொடுக்குறோம், வங்கி கூட்டுல வரவு வைக்கப்பட இல்லை, மாற்றப்படாத காசோலை. ஓகேயா? முழுமையா பாருங்க. எழுதி கொடுக்கப்பட்ட காசோலைகள் இன்னமும் வங்கியில் கொடுத்து பணமாக மாற்றப்படாமல் காணப்படுமாயின் அது மாற்றப்படாத காசோலை. எழுதி கொடுக்கப்பட்ட காசோலைகள் காசு கொடுப்பனவு நாளேட்டில், அதாவது காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு வைக்கப்பட்டு வங்கி கூற்றில் வரவு வைக்கப்படாமல் காணப்படுமாயின் அது மாற்றப்படாத காசோலை ஆகும். இதன் விளைவாக காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி குறையும், வங்கி கூற்று மீது அதிகரிக்கும். எனவே வங்கி இணக்க கூற்றில் கூட்டப்படுதல் வேண்டும். சரியா? காசு கணக்குல ஏன் குறையும்டா, காசு கணக்குல செலவு வச்சுதான் குறையுது, வங்கி கூட்டுல குறைக்க இல்லை, எனவே கூடுது. இதனாலதான் வங்கி இணக்க கூட்டுல மாற்றப்படாத காசோலைகளானது கூட்டப்படல் வேண்டும். இது கிளியரா? அப்ப காசு கணக்குல நாங்க செலவு வச்சுக்கிறதால காசு மீதி குறையுது, வங்கி கூட்டுல ஒண்ணுமே பதிவு செய்யல, எனவே கூடுது. இதை இணக்கம் செய்யறதுக்காக வங்கி இணக்க கூட்டுல மாற்றப்படாத காசோலையை கூட்டுறோம். மாற்றப்படாத காசோலைன்னா நாங்க எழுதி கொடுத்த காசோலை இன்னும் வங்கியில பணமாக மாற்ற இல்லை, காசு கணக்குல செலவு வச்சு கொடுக்குறோம், வங்கி கூட்டுல வரவு வைக்கப்பட இல்லை. எனவே காசுல செலவு வச்சா அது குறையும், வங்கி கூட்டுல வரவு வைக்கலாட்டி அது கூடும். இதை இணக்கம் செய்யறதுக்காக வங்கி கூட்டுல மாற்றப்படாத காசோலையிலானது கூட்டப்படுது. முதலாவது விடயம் ஓகே. இரண்டாவது பாருங்க, வசூலிக்கப்படாத காசோலை, செலவு வைக்கப்படாத காசோலை, தேராத காசோலை, தீர்வையாகாத காசோலை. இதை பாடமாக வச்சுக்கிறோம். வசூலிக்கப்படாத, செலவு வைக்கப்படாத, தேராத, தீர்வையாகாத காசோலை. அப்படின்னா என்னன்னு பாருங்க. வங்கியில் வைப்பு செய்யப்பட்ட காசோலை இன்னமும் வங்கியினால் வசூலிக்கப்பட்டு கணக்கில் கூட்டப்படாமல் காணப்படுமாயின் அது வசூலிக்கப்படாத காசோலை ஆகும். எங்களுக்கு ஒரு செக் ஒன்று தரப்பட்டுச்சு, எங்களுக்கு செக் ஒன்று தரப்பட்டுச்சு, அந்த பண பெறுமதி வங்கியில இன்னும் எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு இன்னும் சேர்க்கப்படலாட்டி அது வசூலிக்கப்படாத காசோலை. அதாவது எங்களுக்கு ஒரு செக் ஒன்று தந்தா நாங்க காசு கணக்குல வரவு வைக்கிறோம், செக் ஒன்று தந்தனால காசு கணக்குல வரவு வைக்கிறோம், ஆனா வங்கி கூட்டுல இன்னமும் செலவு வைக்கப்படவில்லை. இதை நாங்க சொல்லுவோம் வசூலிக்கப்படாத காசோலை. மாறி பாருங்க, ஆரம்பத்துல செலவு வைக்கிறோம், வங்கி கூட்டுல வரவு வைக்கையில மாற்றப்படாது. இப்ப நாங்க எங்களுக்கு செக் அடிச்சு காசு கிடைச்சுன்னு சொல்லி காசுல வரவு வைக்கிறோம், ஆனா வங்கி கூட்டுல செலவு வைக்கப்பட இல்லை. இது வசூலிக்கப்படாத காசோலை. நோட்ட பாருங்க. பெறப்பட்ட காசோலைகள் காசு பெறுவனவு நாளேட்டில் பதியப்பட்ட போதும், அதாவது காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில் பதியப்பட்ட போதும் வங்கி கூற்றில் செலவு வைக்கப்படாமல் காணப்படுமாயின் அது வசூலிக்கப்படாத காசோலை ஆகும். ஓகேயா? இப்ப காசு கணக்குல வரவு வைக்கப்பட்டு வங்கி கூட்டுல செலவு வைக்கப்படையில இது வசூலிக்கப்படாத காசோலை. இப்ப நான் காசுல வரவு வச்சா காசு மீறி கூடுது, ஆனா வங்கி கூற்றுல செலவு வைக்கையில், எனவே வங்கி கூட்டுல குறையுது. எனவே இணக்கம் செய்யறதுக்காக வங்கி இணக்க கூற்றுல நாங்க மைனஸ் பண்றோம். சரியா? இலகுவான விடை. அப்ப ரெண்டையும் தெளிவான முறையில சொல்லித்தாரேன். மாற்றப்படாத காசோலைன்னா நாங்க கொடுத்த காசோலை இன்னும் பணமாக மாற்றப்பட இல்லை, வசூலிக்கப்படாத காசோலைன்னா பெறப்பட்ட காசோலை இன்னும் பணமாக மாற்றப்பட இல்லை. மாற்றப்படாத காசோலைன்னா காசுல செலவு வச்சு கொடுக்கிறோம், வங்கி கூட்டுல வரவு வைக்கப்பட இல்லை. எனவே காசு மீது குறையுது, வங்கி கூற்று மீது அதிகரிக்குது, எனவே கூட்டுறோம். வசூலிக்கப்படாத காசோலைன்னா காசுல வரவு வச்சுக்கு நமக்கு கிடைச்ச காசோலை, ஆனா வங்கி கூட்டுல செலவு வைக்கப்பட இல்லை. எனவே காசுல வரவு வச்சா கூடுது, வங்கி கூட்டுல செலவு வைக்கையில எனவே குறையுது, எனவே வங்கின கூட்டுல மைனஸ் பண்றோம். எனவே இறுதியா நோட்டை பாருங்க. இதோட மாற்றப்படாத வசூலிக்கப்படாத காசோலை முடிவடையுது. எழுதி கொடுக்கப்பட்ட காசோலைகள் இன்னமும் வங்கியில் கொடுத்து பணமாக மாற்றப்படாமல் காணப்படுமாயில் அது மாற்றப்படாத காசோலை. எழுதி கொடுக்கப்பட்ட காசோலைகள் காசு கொடுப்பனவு நாளேட்டில்,
காசு கணக்குல செலவு வைக்கப்பட்டு வங்கி கூட்டுல வர வைக்கப்படாமல் காணப்படுமா என மாற்றப்படாத காசோலை. ஓகே. இதன் விளைவாக காசு கணக்கு மீதி குறையும், வங்கி கூட்டு மீதி அதிகரிக்கும். எனவே வங்கியிணக்க கூட்டில் கூட்டல் வேண்டும். இரண்டாவது, வசூலிக்கப்படாத காசோலை என்றால் வங்கியில் வைப்பு செய்யப்பட்ட காசோலை இன்னமும் வங்கியினால் வசூலிக்கப்பட்டு கணக்கில் கூட்டப்படாமல் காணப்படுமாயின் அது வசூலிக்கப்படாத காசோலை ஆகும். பெறப்பட்ட காசோலைகள் காசு பெறுவனவு நாளைகளில் பதியப்பட்ட போதும் காசு கட்டுப்பாட்டு கணக்குல வரவுல வைக்கப்பட்ட போதும் வங்கி கூட்டில் செலவில் வைக்கப்படாமல் காணப்படுமாயில் அது வசூலிக்கப்படாத காசோலை ஆகும். இதன் விளைவாக காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி அதிகரிக்கும், வங்கி கூற்று மீதி குறையும். எனவே வங்கி இணக்க கூற்றில் கழித்தல் வேண்டும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இறுதியான விடயம் சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு. அங்க என்னென்ன விடயங்கள் பதிவு செய்வோம், அதுல வரக்கூடிய மாதிரி வடிவம் எல்லாத்தையும் பார்த்தோம்னா இந்த வங்கின கூற்று பாடம் முழுமையாக தேறி முடிவடையும். இப்ப இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு படிக்க போறோம். ஓகே, நாங்க இறுதி கட்டத்துக்கு வந்துக்கிறோம். வங்கி இணக்க கூற்றோட இறுதி விடயம் சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு. அதுல வரக்கூடிய விடயங்களை பார்ப்போம். இதோட உங்களோட வங்கி இணக்க கூற்று பாடம் முடிவடையும். எனவே பாருங்க, சீராக்கிய அல்லது திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு. சீராக்கிய அல்லது திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு. சீராக்கிய அல்லது திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்குனா என்னன்னு சொல்லித்தாங்க. காசு கட்டுப்பாட்டு கணக்கில் ஏற்பட்ட விடுபாடுகள் வழுக்கள் என்பவற்றை பொருத்தமான முறையில் சீராக்கி சரியான மீதியினை கணிப்பீடு செய்வதற்காக தயாரிக்கப்படும் கணக்கு இதுவாகும். இப்ப நாங்க ஆரம்பத்துல ஒரு காசு கட்டுப்பாட்டு கணக்கு தயாரிப்போம். இங்க காசு பெறுவனவுகள் காசு கொடுப்பனவுகள் தயாரிப்போம். இங்க விடுபடல் விடயங்கள் பதிவு செய்யப்படாது, வழுக்கள் பதிவு செய்யப்படாது. ஏன்னா வங்கி கூற்று கிடைத்த பிறகுதான் நாங்க இதை பதிவு செய்வோம். அப்ப ஆரம்பத்துல காசுல மீதியும் காசு பெறுவனவும் கொடுப்பனவும் மட்டும் பதிவு செய்யப்படும். இப்படி பதிவு செய்யப்படுறதாலதான் காசு மீதியும் வங்கி கூற்று மீதியும் வேறுபடும். அதுக்குதான் காரணங்கள் பார்த்தோம். விடுபடல், கால வேறுபாடு, வழுக்கல்.
அதுல கால வேறுபாடும் வழுக்கலும் வங்கின கூட்டுக போயிட்டு இப்ப பேலன்ஸ் ஆகுறது என்ன விடுபடலும் வழுக்கலும். அப்ப காசு கட்டுப்பாட்டு கணக்குல பதிவு செய்யப்படாத விடயங்கள் அந்த விடுபடல் அதையும் வழுக்கலையும் நாங்க சீராக்கி புதிதாக தயாரிக்கக்கூடிய ஒரு கணக்கு தான் சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு. அப்ப இந்த சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்குல என்ன பதிவு செய்யப்படும் அந்த விடுபடலும் வழுக்கலும் இதெல்லாம் இதுல சீராக்கப்படும். ஆரம்பத்துல ஒரு மீதி காணப்படும், காசு பெறுவனவு கொடுப்பனவு பதிவு செய்யப்படும், அதோட சேர்த்து விடுபடலும் வழுக்கலையும் சேர்த்து பதிவு செய்வதுதான் சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி. இதை தெளிவான முறையில விளங்கிக் கொள்ளுங்க. காசு கட்டுப்பாட்டு கணக்கில் ஏற்பட்ட விடுபடல் வழுக்கல் என்பவற்றை பொருத்தமான முறையில் சீராக்கி சரியான மீதியினை கணிப்பீடு செய்வதற்காக தயாரிக்கப்படும் கணக்கு சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு. அப்ப காசு கட்டுப்பாட்டு கணக்கு நாங்க தயாரிப்போம், அந்த மீதியை கொண்டு வந்து போடுவோம். திருத்த முன் காசு மீதி, இதான் திருத்த முன் காசு மீதி. திருத்த முன் காசு மீதியோட விடுபடலையும் வழுக்கலையும் நாங்க சேர்த்து காசு கட்டுப்பாட்டு கணக்க சீராக்குற விடயம் தான் சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு. இதோட முடிவடையும். ஆரம்பத்துல காசு கட்டுப்பாட்டு கணக்குல மீதிகளும் பெறுவனவும் கொடுப்பனவும் மட்டும்தான் பதிவு செய்யப்படும், விடுபடல் வழுக்கல் பதிவு செய்யப்பட மாட்டாது. அந்த இரண்டு விடயங்களையும் கொண்டு காசு கட்டுப்பாட்டு கணக்கினை சீராக்கும் நடவடிக்கை சீராக்கி அல்லது திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு. காசு கட்டுப்பாட்டு கணக்கில் ஏற்பட்ட விடுபடல் வழுக்கல் என்பவற்றை பொருத்தமான முறையில் சீராக்கி சரியான காசு மீதியை கணிப்பீடு செய்வதற்காக தயாரிக்கப்படும் கணக்கு. பாருங்க, சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்குல வரவுல செலவுல பதிவு செய்யக்கூடிய விடயங்களை சொல்லித்தாரு. ஆரம்பத்துல மீதி வரும், அதுக்கு பிறகு நேரடி வைப்பு, நிலையான கட்டளை பெறுவனவு, கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை, இதெல்லாம் சீராக்கிய காசு கணக்குல வரவுல பதிவு செய்யப்படும். நேரடி வைப்பு, நிலையான கட்டளை பெறுவனவு, கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை. அடுத்தது செலவுல வரக்கூடிய விடயங்கள் நிலையான கட்டளை கொடுப்பனவு, அடுத்தது வங்கி அறவீடுகள், அடுத்தது வைப்பிலிட்டு மறுக்கப்பட்ட காசோலை, அடுத்தது வரும் வரவுல வழுக்கல், அடுத்தது வழுக்கல். இவ்வளவு நான் உங்களுக்கு சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்குல வரவுலையும் செலவுலையும் வரக்கூடிய விடை. அப்ப சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்குல ஃபார்மட் எப்படி வரும்? நம்மள ஒரு டீபோ ஆரம்பத்துல திருத்தமுன் மீதி, அடுத்த நேரடி வைப்பு, நிலையான கட்டளை பெறுவனோ, கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை, வழுக்கல். நிலையான கட்டளை கொடுப்பனோ, வங்கி அறவீடுகள், வைப்பிலிட்டு மறுக்கப்பட்ட காசோலை, வழுக்கல். மீதி வந்தது, மீதி சென்றது. இதான் அவங்களோட சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்குட ஃபார்மட். பாத்துக்கோங்க. சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில் சீராக்க வேண்டிய பதிய வேண்டிய விடயம் நேரடி வைப்பு, கடன்பட்டோர் வியாபார வருமதியாளர் நேரடி வைப்பு வரவுல வரும். நிலையான கட்டளை பெறுவனோ வரவுல வரும். வங்கி வசூலித்த பங்கு லாபம், முதலீட்டு வருமானம், தரகு வருமானம், கொடுத்தல்லது வழங்கி மறுக்கப்பட்ட காசோலை வரவுல வரும். காசு கட்டுப்பாட்டு கணக்கில் இடம்பெற்ற வழுக்கல் வரவுல வரும். அடுத்து செலவுல பதியக்கூடிய விடயங்கள் பாருங்க. வங்கி அறவீடுகள், நிலையான கட்டளை கொடுப்பனவு, வைப்பிலிட்டு மறுக்கப்பட்ட காசோலை, இதெல்லாம் செலவுல வரும். தெளிவான முறையில பார்த்துக்கொள்ளுங்க. சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்குன்னா காசு கட்டுப்பாட்டு கணக்குல அந்த பதியப்படாத வழுக்கலையும் விடுபடலையும் சேர்த்து காசு கட்டுப்பாட்டு கணக்கை சீராக்குற நடவடிக்கை சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு. அதுல வரவுல செலவுல வரக்கூடிய விடயங்கள்னா அந்த விடுபடலும் வழுக்கலும். அதான் நேரடி வைப்பு, நிலையான கட்டளை பெறுவனவு, கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை, வழுக்கல், இதெல்லாம் வரவுல. நிலையான கட்டளை கொடுப்பனவு, வங்கி அறவீடுகள், வைப்பிலிட்டு மறுக்கப்பட்ட காசோலை, வழுக்கல், இதெல்லாம் செலவுல பதிவு செய்யப்படும். எனவே நோட்ஸ்ல தெளிவான முறையில சொல்லி தந்திக்கிறேன். இந்த சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்குல வரவுல செலவுல வர விடயங்கள் கட்டாயம் படிச்சு வச்சுக்கோங்க. இதே விடயம் தான் பார்ட் 1 பார்ட் 2 பேப்பர்ல வரும், வினாக்கள்ல வரும். எனவே பாருங்க, வரவுல வரக்கூடியது கடன்பட்டோர் நேரடி வைப்பு, நிலையான கட்டளை பெறுவனவு, கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை, வழுக்கல். செலவுல வரக்கூடியது வங்கி அறவீடு, நிலையான கட்டளை கொடுப்பனவு, வைப்பிலிட்டு மறுக்கப்பட்ட காசோலை, வழுக்கல். எனவே சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கிட மாதிரி வடிவங்களை பாருங்க. சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கிட மாதிரி வடிவம் சீராக்கிய காசு கணக்கு மீதி, ஆரம்பத்துல மீதி வரும், நேரடி வைப்பு, வங்கி வசூலித்த பங்கு லாபம், கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை, காசு தவறு, வங்கி கட்டணம், காசோலை புத்தக கட்டணம், அதெல்லாம் என்னது வங்கி அறவீடுகள், வாடகை காப்புறுதிண்டா, நிலையான கட்டளை கொடுப்பனவு, வைப்பிலிட்டு மறுக்கப்பட்ட காசோலை, காசு தவறு. இதெல்லாம் சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்குல வரவு செலவு வாரது. இதுதான் ஃபார்மேட். ஒயிட் போர்ட்ல எழுதி காட்டுகிறேன், உங்களோட டியூட்லயும் தெளிவான முறையில போடப்பட்டிருக்கு. சரியா? இவ்வளவுதான் சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு. இது கிளியரா?
கிளியர்டா சாலமானவர்களும் செட்ல போட்டுக்கொள்ளும். சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்குனா காசு கணக்க சீராக்குற திருத்துற விடயம், அந்த வரவுல செலவுல என்னென்ன விடயங்கள் வரும், அது ஃபார்மட். இவ்வளவுதான் சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு. சீராக்கிய காசு கட்டுப்பாடு கணக்குல விடுபடலும் வழுக்கலும் வரும். இந்த விடுபடல வர நேரடி வைப்பு, நிலையான கட்டளை பெறுவனும், கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை வரவுலையும், நிலையான கட்டளை கொடுக்கணும், வங்கி அறுவீடுகள் செலவுலையும், வழுக்கல்ல நிறுவனத்தில் இடம்பெற்ற வழுக்கல் வரவுலையும் வரலாம், செலவுலையும் வரலாம். அது அந்த வலுவை பொறுத்து நாங்க திருத்துவோம். இதுல பாருங்க ஒரு விடயம் சொல்லித்தாரன். கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை, வைப்பிலிட்டு மறுக்கப்பட்ட காசோலை, இது என்னத்துக்கு நாங்க கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலையை வரவாகவும் வைப்பிலிட்டு மறுக்கப்பட்ட காசோலை செலவாகவும் எடுத்துக்க பதிவு செய்யறோம்டா, நாங்க ஒரு காசோலையை கொடுக்கிறோம், காசு கணக்குல செலவு வச்சு காசோலையை கொடுக்கிறோம், காசு கணக்குல செலவு வச்சு, ஆனா வங்கியில அந்த காசோலைக்கு பணம் கொடுக்கையில வங்கியில மறுக்கப்படுது. நாங்க காசு கட்டுப்பாட்டு கணக்குல செலவு வச்சு ஒரு காசோலையை கொடுக்கிறோம், கொடுக்கப்பட்ட காசோலை இது வங்கியில மறுக்கப்படுது. இப்ப நாங்க எங்கட காசுல வரவு வைக்கிற காசு நிதி குறையும், ஆனா வங்கியில அவன் பணம் கொடுக்கையில வங்கியில வரவு வைக்கப்படையில, எனவே மறுக்கப்படுறதால இதை இல்லாமாக்க கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலைய வரவுல வைக்கிறோம். தெளிவான முறையில வெளியிடணும். நாங்க ஒரு காசோலையை கொடுக்கும் போது காசுல செலவு வச்சு கொடுத்திப்போம், அது மறுக்கப்படுறதால எதிரா வைக்கிறோம். எனவே கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை வரவுல அதே போல வைப்பிலிட்டு மறுக்கப்பட்ட காசோலை பாருங்க, எங்களுக்கு ஒரு காசோலை கிடைக்குது வரவுல வைக்கிறோம், மீதி அதிகரிக்குது. எங்களுக்கு ஒரு காசோலை கிடைக்குதுன்னு வரவுல வைக்கிறோம், மீதி அதிகரிக்குது. ஆனா வங்கியில அது பணமா மாற்றப்படையில, வங்கியில செலவு வைக்கப்படையில. எனவே எங்கட மீதி அதிகரிக்குது, ஆனா வங்கியில பணமா மாற்றப்படையில, சும்மா மீதி அதிகரிக்கலுமா. எனவே அது இல்லாம செலவுல வைக்கிறோம், வைப்பிலிட்டு மறுக்கப்பட்ட காசோலை. இந்த தெளிவான முறையில இந்த இரண்டு விளக்கங்களையும் விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலைன்னா நாங்க செலவுல வச்சு கொடுக்குறோம், அங்க மறுக்கப்படுறதால செலவுல வச்சதை இல்லாமக்க வரவுல வைக்கிறோம். அதான் கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை. வைப்பிலிட்டு மறுக்கப்பட்ட காசோலைன்னா வைப்பிலிட்ட காசோலை வரவுல வச்சு நாங்க காசோலையை பெற்று வரவுல வைக்கிறோம், வங்கி அங்க பணம் தரையில, எனவே மீதி வைப்பிலிட்டு மறுக்கப்பட்ட காசோலை. சரியா? இதான் கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை, வைப்பிலிட்டு மறுக்கப்பட்ட காசோலை. இது தெளிவான முறையில விளங்கி கொள்ளும். அப்ப திருத்திய காசு மீதி, அதுல வரக்கூடிய வரவு செலவு விடயங்கள், கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை, வைப்பிலிட்டு மறுக்கப்பட்ட காசோலை, அந்த விடயங்கள் தெளிவா சொல்லி தந்துட்டேன். இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா பாருங்க. இப்ப சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு முடிவடைஞ்சிட்டு, வரவுல என்ன வரும், செலவுல என்ன வரும் கட்டாயம் படிச்சு கொள்ளுங்க. அதே போல அந்த கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை, வைப்பிலிட்டு மறுக்கப்பட்ட காசோலை என்னத்துக்கு வர வைக்கப்படுது, என்னத்துக்கு செலவு வைக்கப்படுது தெளிவான முறையில சொல்லி தந்துட்டேன். இப்ப நோட்ல பாருங்க, அந்த நாங்க பார்த்த வரவு வைக்கப்படுற செலவு வைக்கப்படுற விடயங்களுக்கான விளக்கங்கள் போடப்பட்டுச்சு. அதை பார்த்தோம்னா இது முடிவடை. முதலாவது நேரடி வைப்பு. வியாபார வருமதியாரிடமிருந்து பெற வேண்டிய தொகையினை அவர் நேரடியாக வங்கியில் வைப்பு செய்தல் நேரடி வைப்பு. ஒரு கடன் பட்டோர் நமக்கு பணம் தரணும், அதை டிரெக்டா பேங்க்ல டெபாசிட் பண்ணா அது நேரடி வைப்பு. இப்ப நேரடி வைப்பு காசு கட்டுப்பாட்டு கணக்கு, திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்குல வரவு வைக்கப்படும். சரியா? இதன் காரணமா வங்கி கூட்டு மீது அதிகரிக்கும். அப்ப அவர் பேங்க்ல தானே டிரெக்டா வைக்கிறாரு, வங்கி கூட்டுல செலவு வைக்கிறாரு, எனவே வங்கி கூட்டு அதிகரிக்கும். எனவே காசு கணக்குல நாங்க வரவுல போட்டு திருத்தணும். அடுத்து இரண்டாவது பாருங்க, வங்கி அறவீடுகள். வங்கியினால் மேற்கொள்ளப்படும் சேவை தொடர்பாக வாடிக்கையாளரிடமிருந்து அறவிடப்படும் கட்டணம். இப்ப வங்கி நமக்கு ஒரு சேவை மேற்கொள்ளுது, எங்களுக்கு ஒரு செக் தருது காசோலை, அந்த காசோலைக்கு ஒரு கட்டணம் அறவிடுது, காசோலை புத்தக கட்டணம். அடுத்தது பாருங்க வங்கி கட்டணம். நாங்க ஒரு ஏடிஎம் கார்டு பயன்படுத்துறோம், அப்ப ஏடிஎம் கார்டு பயன்படுத்துறதுக்கு மந்த்லி அல்லது குறிப்பிட்ட வருடத்துக்கு குறிப்பிட்ட ஒரு கட்டணம் அறவிடப்படும். ஆன்லைன் பேங்கிங் வசதி செய்யப்படுது, அதுக்கு ஒரு கட்டணம் அறவிடப்படும். இதெல்லாம் வங்கி அறவீடுகள் என்று சொல்லுவோம். எனவே வங்கியினால் மேற்கொள்ளப்படும் சேவை தொடர்பாக வாடிக்கையாளரிடமிருந்து அறவிடப்படும் கட்டணம் வங்கி கட்டணம். உதாரணமா வங்கி கட்டணம், காசோலை புத்தக கட்டணம். இது வங்கி கூட்டுல வரவு வைக்கப்படும், எனவே வங்கி கூட்டு மீது குறைவடையும். எனவே திருத்திய காசுல செலவு வைக்கிறோம்.
நிலையான கட்டளை பெறுவனவு வாடிக்கையாளரின் நிலையான கட்டளைக்கு அமைய வங்கியினால் பெற்றுக்கொள்ளப்படும் வருமானம். எங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கணும், அதை நாங்க ஒவ்வொரு மாதமும் கேட்டுக்கிட்டு இல்லை. எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்க போடுங்க. வங்கியானது அந்த குறிப்பிட்ட எங்களுக்கு பணம் தர வேண்டிய ஒரு அக்கௌண்ட்ல இருந்து குறிப்பிட்ட ஒரு பெறுமதியை நமக்கு ஒவ்வொரு மாதமும் அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கிட்டு வரும், வசூலித்து எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போடும். அதை நாங்க சொல்லுவோம் நிலையான கட்டளை பெறுவனவு. உதாரணமா பாருங்க, வங்கி வசூலித்த பங்குலாக முதலீட்டு வருமானம். இது எங்கட கணக்குல வங்கி கூட்டுல செலவு வைக்கப்படும், வங்கி கூட்டு மீது அதிகரிக்கும், எனவே திருப்பிய காசுல வரவு வைக்கப்படும். நிலையான கட்டளை கொடுப்பனவு அதே போலதான் வாடிக்கையாளரின் நிலையான கட்டளைக்கு அமைவாக வங்கியினால் மேற்கொள்ளப்படும் கொடுப்பனவு. உதாரணமா வங்கியினால் செலுத்தப்பட்ட வாடகை, காப்புறுதி, இதன் காரணமாக வங்கி கூட்டு மீதி குறைவடையும். அப்ப நாங்க ஒரு பணம் செலுத்தணும், இப்ப நாங்க ஒரு மாதமும் இது டெபாசிட் பண்றதை விட எங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து வங்கியானது குறிப்பிட்ட ஒரு நபருக்கு அக்கௌண்ட்டுக்கு மாத்தி விடுறதுதான் இதை நாங்க சொல்றது நிலையான கட்டளை கொடுப்பனவு. உதாரணமாக காப்புறுதி, வாடகை போன்ற விடயம் இது வங்கி கூட்டுல வர வைக்கப்படும், எனவே வங்கி கூட்டு மீதி குறைவடையும், நாங்க திருத்தி அதுல செலவு வைப்போம். இறுதியா பாருங்க, மறுக்கப்பட்ட காசோலை, வைப்பிலிட்டு மறுக்கப்பட்ட காசோலை, கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை. இவ்விடயத்தின் மூலம் வங்கி கூற்று மீதி குறைவாக காணப்படும், காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி அதிகமாக காணப்படும், எனவே சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவில் பதிதல் வேண்டும். தெளிவா சொல்லிட்டேன். வைப்பிலிட்டு மறுக்கப்பட்ட காசு கூடுது, வங்கி கூற்று குறையுது, எனவே இந்த காசு கூட்டுறது இல்லாமக்க திருத்திய காசுல செலவு வைக்கிறது. அதே போல கொடுத்து வழங்கிய மறுக்கப்பட்ட காசோலை இவ்விடயத்தின் மூலம் வங்கி கூட்டு மீதி அதிகமாக காணப்படும், காசு கட்டுப்பாட்டு கணக்கு குறைவாக காணப்படும், எனவே சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில் பதிதல் வேண்டும். அப்ப கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை காரணமா நாங்க செலவு வைக்கிறோம், எங்கட மீதி குறையுது, வங்கி கூட்டு மீதி அதிகரிக்குது, அங்க பணமே அவன் கொடுக்க இல்லை, எனவே நாங்க செலவு வச்சது இல்லாமக்க வரவு வைக்கிறோம். இவ்வளவுதான் விளக்கம். சரியா? இப்ப இதோட உங்களோட வங்கின கூட்டு பாடம் முழுமையாக முடிவடையுது. டியூட்டை முழுமையா ரீட் பண்ணிக்கொள்ளுங்க, ரெக்கார்டிங்க முழுமையா பார்த்து படிச்சு கொள்ளுங்க. சரியா? இதோட முழுமையா முடிவடையுது. நேரடி வைப்பு, கடன்பட்டோர் டிரெக்டா போடுறது வரவுல வரும், நிலையான கட்டளை பெறுவனவு வங்கியினால வசூலிக்கிற விடயம் வரவுல வரும், கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை நாங்க கொடுத்து செலவுல வைக்கிறோம், அது இல்லாமக்க வரவு, எனவே வரவுல வரும். நிலையான கட்டளை கொடுப்பனவு வங்கியினால டிரெக்டா எங்க அக்கௌண்ட்ல இருந்து கொடுக்கிற விடயம் செலவுல வரும், வங்கி அறவீடுகள், வங்கி மேற்கொள்ற சேவைக்காக நாங்க செலுத்துற கட்டணங்கள் செலவுல வரும். அதே போல வைப்லெட்டு மறக்கப்பட்ட காசோலை நாங்க வரவுல வைப்போம், அது இல்லாமக்க செலவுல பதிவு செய்யப்படும். இவ்வளவுதான் உங்களோட சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்குல வரக்கூடிய விடயங்கள். காசு கட்டுப்பாட்டு கணக்குல வரவுல வச்சா வங்கி கூட்டுல செலவுல, காசு கட்டுப்பாட்டு கணக்குல செலவுல வச்சா வங்கி கூட்டுல வரவுல. இப்போ வங்கி கூட்டுல வரவுல பதிவு செய்யப்பட்டா குறைவடையும், வங்கி கூட்டுல செலவுல பதிவு செய்யப்பட்டா அதிகரிக்கும். இதை தெளிவான முறையில விளங்கிக் கொள்ளுங்க. இறுதியா சொல்லித்தாரன், உங்களுக்கு வங்கி இணக்க கூட்டு பாடத்துல கேட்கப்படக்கூடிய வினாக்கள். முதலாவது காசு கட்டுப்பாட்டு கணக்கு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு கேட்கப்படலாம். இரண்டாவது சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு கேட்கப்படலாம். மூன்றாவது வங்கி இணக்க கூற்று கேட்கப்படலாம், வங்கி கூற்று மீதி கேட்கப்படலாம். பொதுவாக பகுதி 2ல இந்த விடயங்கள் கேட்கப்படும். இன்னும் வேறுபட்ட விடயங்கள் வினாக்களா வரும். இன்ஷால்லாவோட பயிற்சி கிளாஸ்ல, உங்களோட பேப்பர் கிளாஸ்ல மேலதிகமான விடயங்கள் சொல்லித்தாரன். இதோட உங்களோட வங்கிணக்க கூற்றுக்கான முழுமையான தேதி முடிவடைந்து நோட்ஸ் எல்லாரும் படிச்சுக்கொள்ளுங்க, ரெக்கார்டிங்க பார்த்து சகல மாணவரும் படிச்சுக்கோங்க. வங்கிணக்க கூற்று முடிவடைந்தவுடன் உங்களுக்கு கட்டுப்பாட்டு கணக்கும் வழுக்கலை திருத்தலும் ஆரம்பிக்கப்படும். எனவே தொடர்ச்சியான முறையில கிளாஸ் தேவையான மாணவர்கள் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களோட பேமெண்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி டியூட்டை பெற்றுக்கொண்டு தொடர்ச்சியான முறையில படிச்சுக்கோங்க. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் சந்திப்போம். உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல வங்கிணக்க கூற்று தொடர்பான பகுதி 1, பகுதி 2 பயிற்சிகள் நடைபெறும்.